எங்க வீட்டு பொண்ண தப்பா பேசினவங்களும் இந்த கூட்டத்துல தானே இருப்பீங்க. எங்க பொண்ணு பத்திரமாத்து தங்கம். இதோ நெருப்புல இறங்கி இன்னும் புடம் போட்ட தங்கமா வெளியில வந்திருக்கா. இப்ப என்னையா சொல்றீங்க? என்னத்த சொல்லுவாங்க? வாய்ப்பு கிடைச்சதுன்னு இஷ்டத்துக்கு பேசுனீங்கல்ல, இப்ப பேசுங்களேன். எவனோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் ஒரு பொண்ணு மேல பழி போடுவான். அந்த பொண்ணு நெருப்புல இறங்கி தன்னை நிரூபிக்கணுமா? அப்படி நிரூபிக்கலனா உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? பழி போட்டவன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான். ஒரு ஆம்பளைனா அவனுக்கு எந்த விதமான பழி பாவமும் கிடையாது. ஒரு ஆம்பளை செய்யற பாவத்தையும் ஒரு பொண்ணு தான் சேர்ந்து சுமக்கணும்ல. அப்படித்தானே அவங்க எல்லாத்த பொறுத்த வரைக்கும் நியாயம்ன்றது. எல்லாம் சரியா போச்சுமா, நீங்க வீட்டுக்கு போலாம். பார்வதி, தனாவை வீட்டுக்கு கூட்டு போங்க. வாங்க போலாம். போலாம். இந்த நேரம் பார்த்து ரகுவும் ஜானகி வீட்ல இல்ல. உன் புருஷன் வேற வெளிநாட்டுக்கு போயிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சு ஏதோ ஒரு படுபாவிதான் உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். இல்ல பாட்டி, அவன் என்கிட்ட தப்பா எதுவும் நடந்துக்கல. என் பேரை கெடுக்கணும்னு தான் இத்தனையும் பண்ணிருக்கான். ஆனா அவன் யார் சொல்லியோதான் இது எல்லாமே பண்ணிருக்கான். அதுதான் யாருன்னு தெரியல. அது யாருன்னு எனக்கு தெரியும். அந்த புவனேஸ்வரியோட கைய கோவில்ல நீ முறிச்சதுக்கு பழி தீக்க இந்த கேவலமான காரியத்தை அவ பண்ணிருக்கா. ரகு தலைவரா இருந்து இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கான். ஆனா நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா உயிர் போய் உயிர் வர மாதிரி இருக்கு. அப்போக்கு ஒரு ஆபத்துன்னதும் எதை பத்தியும் யோசிக்காம நான் பதறி அடிச்சுட்டு அவன் பின்னாடியே போயிட்டேன். ஆனா அவன் என்னை எவ்வளவு பெரிய பழிய சுமக்க வச்சுட்டான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கதிரி என் கூட இல்லாம போயிட்டானே, அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. கவலைப்படாத. என்ன பண்றது? கதிர்க்கு உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போகணும்னு ஆசையா என்ன? பெரியப்பா அவனை மருமகனா ஏத்துக்கணும், அதோட உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தானே அவங்க போயிருக்கான். எனக்கு புரியுது மாயா. ஆனா அவனோட பிரிவைதான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்னை விட்டு கதிர் போய் 2 மாசம் தான் ஆகுது. ஆனா எனக்கு என்னவோ அவன் போய் 2 வருஷம் ஆன மாதிரி இருக்கு. அப்போ அவன் வர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும்னா இன்னும் நான் 2 வருஷம் காத்திருக்கணும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப மலைப்பா இருக்கு. கவலைப்படாத தனா. நம்ம ஊர் தலைவர் ரகுராம் ஐயா ஒரு பிரச்சனைக்காக இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஊர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு. அதனால ஜனங்க எல்லாரும் ஊர் பஞ்சாயத்துல கலந்துக்குமாறு கேட்டுக்கிறோம். ரகு தான் ஊருக்கு போயிருக்கானே, அவன் எப்படி பஞ்சாயத்தை கூட்ட முடியும்? என் பையன் தான் ஊர்ல இல்லையே, அவரு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறதா சொல்ற? எனக்கு தெரியாதுமா. ஊர் பெரியவங்க தான் ரகுராம் ஐயா பஞ்சாயத்தை கூட்டி இருக்காருன்னு சொல்ல சொன்னாங்க. அதான் தண்டோரா போட்டுட்டு இருக்கமா. ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை அண்ணன் தான் போன் பண்ணி சொல்லியிருக்காரோ என்னமோ. சரி சிவா,
பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துருப்பா. சரிம்மா. ம். ஆ சரி, வாங்க நம்ம பஞ்சாயத்துக்கு போலாம். இந்த பஞ்சாயத்தை ரகுராம் ஐயா தான் கூட்டியிருக்காரு. என்ன விஷயத்துக்காக கூட்டியிருக்காரு? நேத்து பரணிங்கிறவன் ரகுராம் ஐயாவோட பொண்ணு தனாவை பொய் சொல்லி தோப்பு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க அந்த பொண்ணு மேல ஒரு பழிய சுமத்திட்டான். அந்த பொண்ணு பூக்குழி இறங்கி தான் மேல விழுந்த களங்கம் பொய்ன்னு நிரூபிச்சிட்டா. ஆனா பொய்யா களங்கம் சுமத்தின அவனுக்கு இந்த பஞ்சாயத்து தண்டனை கொடுத்துச்சா? அவன் யாரு? அவன் ஏன் அப்படி ஒரு பழிய அந்த புள்ள மேல சுமத்தினா? இது எல்லாத்தையும் விசாரிச்சு தப்பு பண்ணதுக்கு அந்த பையனுக்கு தண்டனை கொடுத்திருக்கணும். அதுதானே முறை. ஆனா அத பத்தி யாருமே யோசிக்கல. அதுக்குதான் ரகுராம் ஐயா இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்காரு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்துச்சுன்னா அது உங்க வீட்டு பிரச்சனை. அதை எதுக்குங்க ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்றீங்க? எதுக்கு எங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீங்க? உங்க வீட்டு பிரச்சனைய ஏன் ஊர் பிரச்சனைய மாத்த பாக்குறீங்க?